திடீர்னு இந்த இடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ் உடைஞ்சு அந்த பிரிட்ஜை தாங்கிக்கிட்டு இருக்கிற இரும்பு ரோப் எல்லாம் அப்படியே அறுத்துக்கிட்டு விழ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்ஜ் அப்படியே பொளந்துகிட்டு இருக்கிறதுனால மேல இருந்த கார்லாம் கூட அப்படியே டமால்னு போய் கீழே தண்ணியில விழுந்துடுது. இந்த விஷயம் தெரிஞ்ச சூப்பர் ஹீரோக்கள் என்ன பண்றாங்கன்னா ஷசாம்னு சொல்லி அவங்களுடைய சக்தியை வர வச்சுக்கிட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக இங்க கிளம்பி வராங்க. அதே நேரத்துல இங்க ஒரு லேடி காரோட போய் அப்படியே பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழ போறாங்க. பிரேக் மேல காலை வச்சுக்கிட்டு அப்படியே விளிம்புல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பின்னால இருந்து ஒரு பெரிய ட்ரக் வேற வந்து அந்த கார் மேல மோதுது. அதனால அவங்க அப்படியே அந்த பிரிட்ஜ் மேல இருந்து டமால்னு கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், அவங்க கீழே விழுந்து செத்து போயிடுவாங்கன்னு பார்த்தா கார் தண்ணி கிட்ட போய் கீழே விழாம அப்படியே நிக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த காரை தாங்கி புடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த காரோட தூக்கிக்கிட்டு மேல பறந்து வந்து அவங்கள காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜ் இன்னும் டேமேஜ் ஆகி மறுபடியும் 2 கார் கீழே விழ போகுது. நல்ல வேளையா அது ரெண்டுத்தையுமே ப்ளூ சூட் போட்ட இவரு கையிலேயே புடிச்சு இழுத்து அசால்ட்டா காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் காரை சுத்தி பயங்கரமா விரிசல் விட ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு பர்பிள் கலர் சூட் போட்ட ஒரு பொண்ணு பயங்கர ஸ்பீடா வந்து முதல்ல அந்த காருக்குள்ள இருந்த 2 பூனைக்குட்டிகளை தூக்கிட்டு போய் மின்னல் வேகத்துல விட்டுட்டு வந்து இந்த காரையுமே அதுக்கப்புறம் ரொம்ப அசால்ட்டா